Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today, 27 September 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை எல்லாமே வலுவிழுந்து தான் முடிஞ்சிருந்தது. S&P 500, நாஸ்டாக் எல்லாமே 1.4, 1.5 என்ற அளவுக்கு இறங்கி முடிந்தது. டவ் ஜோன்ஸ் இறங்கி தான் முடிந்தது. ஆனால் இப்போ நம்ம டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டேர்ன் அரவுண்ட் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ள என்டர் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த யூஎஸ் மார்க்கெட்டோட இறக்கம் என்பது மற்ற எல்லா சந்தையிலுமே பிரதிபலிக்கிறதாக பார்க்கிறோம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஹாங்காங் ஹாங்சாங்கும் ஷங்காய் சீனா சந்தை இது ரெண்டு மட்டுமே ஓரளவுக்கு சற்று ஏற்பட்டு இருந்தாலும் மற்றவையெல்லாம் இறக்கத்தில் துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். இதனுடைய தாக்கம் என்பதும் நம்முடைய சந்தையான நிப்டியில் இருக்குமா அப்படின்றது நம்ம கிஃப்ட் நிப்டி மூலமா பார்க்கிறோம். ஸோ கிஃப்ட் நிப்டி அப்படின்றது இன்னைக்கும் ஒரு கேப் டவுன், ஒரு 50-60 பாயிண்ட் கேப் டவுன்ல இருக்கு. தொடர்ந்து கேப் டவுன்ல நேத்திக்கும் தொடர்ந்து சில தினங்களாக பார்த்தீங்கன்னாவே கேப் டவுன் அப்படிதான் இருந்துட்டு இருந்து பார்க்கிறோம். படிப்படியாகவும் இறங்கு முகமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இன்னைக்கு முக்கியமான நாளா பார்க்கிறோம். இந்த இறக்கம் தொடர்ந்து முடிந்தால், இறக்கத்திலேயே முடிந்தால் சந்தையானது அடுத்த கட்டமாக கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு இறக்கத்தை சந்திக்க தயாராக இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிஃப்டியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 19,500 குரூஷியல் மார்க். ஸோ 19,600 மார்க்கு இன்னைக்கு உடைச்சு கீழே வரப்போது. 500 ஹோல்ட் பண்ணுமா ஹோல்ட் பண்ணாதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹோல்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா தென் அந்த அடுத்த கட்ட இறக்கம் என்பது கணிசமான அளவு இருக்கும். மேல 19,850 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறத பார்க்கணும். நிஃப்டி பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்க எல்லைக்கு நடுவில் தான் இருக்கு. 43,600 சப்போர்ட், 46,500 ரெசிஸ்டன்ஸா இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சந்தைக்கு அது எதிராக தான் இருக்குதுன்றது நம்ம பார்க்குறோம். குறிப்பா டாலர் இண்டெக்ஸ் வந்து 106.24 ஏறி 10 மாதத்துடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 10-இயர் பாண்டில் யூஎஸோடது பார்த்தீங்க அப்படின்னா 4.52, 4.56 வந்து 4.52 சின்ன மாற்றம் தான். பிரெண்ட் க்ரூட் ஆனா தொடர்ந்து அந்த $94 அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். $94.62 பெர் பேரல் அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுவும் இந்தியா பொருளாதாரத்துக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து கோல்டு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா குறுகிய எல்லைக்குள் சுத்திட்டு இருந்தது சொல்லிட்டு இருந்தேன். 1900 கீழ் எல்லையாகவும் 1950 என்பது மேல் எல்லையாக கொண்டு சொல்றது. இப்ப என்ன பண்ணிருக்கு, 1900க்கு இறங்கி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு $5-10 அந்த இறக்கத்தை தாக்கு முடிக்கும். ஒருவேளை அது உழைக்கப்பட்டால் அது அடுத்த கட்ட கணிசமான இறக்கத்திற்கு கூட தன்னை தயார் பண்ணலாம். ஆனாலும் இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். $1900 பெர் அவுன்ஸ். USD/INR தொடர்ந்து வலிமை குன்றிக் கொண்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ரூபாயானது டாலருக்கு எதிராக தொடர்ந்து வலிமை குன்றி வருகிறது. அது இப்போ 83.23 இருக்கிறதா பார்க்கிறோம். ஸோ இந்த வலிமை குன்றுதல் அப்படின்றது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. FIஸோட செல்லிங், அவுட்ஃப்ளோ ஆஃப் டாலர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இன்னும் ரூபாயின் மதிப்பை டாலருக்கு எதிராக வலிமை குன்ற செய்யலாம். மேக்ரோஸ் அப்படின்றதுல வந்து இப்போ குளோபல் லெவல்ல பார்க்கும்போது யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ், யூஎஸோட ஹவுசிங் சேல்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்க அப்படின்னா சந்தைக்கு பாதகமாக இருப்பதாக பார்க்கிறோம். அதனால அமெரிக்க சந்தையானது பெருமளவு இறக்கத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உச்சத்திலிருந்து இருந்து டவ் ஜோன்ஸ்லாம் 10% மேலான இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. ஆக மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுவும் சந்தைக்கு சாதகமாக இல்லை என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். FIs வந்து தொடர்ந்து இந்திய சந்தையில செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து நேற்றுக்கு 693 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. DIIs டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 716 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம FIஸோட செல்லிங் பவர் அப்படின்றத டாமினேட் பண்ணும். அவர்கள் இப்போ செல்லிங் மூலம் தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். ஸோ LME அப்படின்னு சொல்லக்கூடிய லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மண்டே டு ஃப்ரைடே 11 AM 11 to 11:30 பண்றோம். ஒரு சிறிய தொகையில உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தொகையில பண்றோம். 499 per week. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நேத்திக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதே சமயம் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்த ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு அதுக்கு முந்தின நாள் இல்லையா. இந்த டோஜியோட லோ இன்னைக்கு உடைக்கப்படுகிறது. ஸோ அந்த டோஜியோட லோ இன்னைக்கு உடைக்கப்பட்டு க்ளோசிங் அது கீழே முடிந்தது அப்படின்னு சொன்னா எங்க போலாம் 19,250 நோக்கிய பயணமாக அது இருக்கலாம். அதனால கவனம் தேவை. ஸோ இப்போதைக்கு குறுகிய கால முதலீட்டாளர் லாபத்தை வெளியே எடுக்க வேண்டும். நீண்ட கால முதலீட்டாளர் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா இருக்கிறதையும் தாண்டி திரும்பவும் ஏறும், உச்சத்தை தொடும், தாண்டும், புதிய உச்சம் தோற்றுவிக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.